ஏறு தழுவுதல். இது வந்து முல்லை மருத நிலங்களில் தான் நடக்கும். ஏன்னா விவசாயம் மோஸ்ட்லி முல்லை மருதத்தில் மட்டும்தான் நடக்கும். அடுத்து சங்க இலக்கியங்கள் வந்து ஏறு தழுவுதலை பற்றி நிறையா சொல்லியிருக்கு. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பலர் அப்படின்னு காளைகளின் பாய்ச்சல் இதை பற்றி சொன்னது வந்து முல்லை களி. கலித்தொகையை தான் முக்கால்வாசி அந்த மாடு பற்றி வரும். முல்லை களி சங்க இலக்கியத்தில் இருக்க கலித்தொகை. சரியா. அடுத்து நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற சிறப்பவை, பாய்பவையாய் களம்புகும் ஒத்தன், இதுவும் கலித்தொகை. அடுத்து சிலப்பதிகாரம், புறப்பொருள், வெண்பா, மாலை இதுலேயும் ஏறுகோள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பிற்கால இலக்கியமாக பல்லு, அதுலேயும் எருது கட்டி என்ற மாடுதல்கள் வந்து கண்ணுடையம்மாள் பல்லில் வந்து வந்திருக்கு. சேலமில் எருது பொருதார் கல் அப்படின்ற ஒரு நடுக்கல் இருக்குது. அதில் வந்து கோவரி சங்கன் கருவுருந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயிலு நட்ட கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இறந்ததுக்காக மகன் வச்ச நடுக்கல். அடுத்து 3 எருது வந்து பலர் சேர்ந்து விரட்டுற மாதிரி ஓவியம் வந்து நீலகிரி மாவட்ட கோத்தகிரி பக்கத்தில் கரிக்கியோன்ற ஊரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திமிலும் காளையும் அடக்கிற டிராயிங் வந்து மதுரை உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்க கல்லுத்துமேட்டுப்பட்டியில் வந்து இருக்குது. அடுத்து தேனி மயிலாடும் பாறையில் இருக்க சித்திரக்கல் புடவுல திமிழுடன் காளை ஓவியம் வந்து இருக்குது. அடுத்து சிந்து சமய ஆய்வுலையும் காளை தெய்வமாக வணங்கப்பட்டது வந்து இந்த கல் முத்திரை மூலமாக தெரிய வந்திருக்கு. இதை சொன்னது யாருன்னா ஐராவத மகாதேவன். ஏன்னா இவர் தான் கல்வெட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தவர். அடுத்து ஏர்பூட்டு காளை, அதை வந்து ஏர் மாடுன்னு சொல்கிறோம், எருதுன்னு சொல்கிறோம், ஏறுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏர் மாடு, எருது, ஏறுகள். அடுத்து மாடு விடுதல், வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு இதெல்லாமே அதை தான் மீன் பண்ணுது. ஜல்லி அப்படின்னா மாடு கழுத்தில் கட்டப்படும் வளையம், புளியங்கொம்பினால் வந்து செய்யப்பட்டிருக்கோம். அடுத்து கொம்பில் ஜல்லி நாணயங்களை முடிந்து கட்டுவதும் வழக்கமாக இருந்திருக்கு. ஸ்பெயினோட தேசிய விளையாட்டு வந்து காளை சண்டை. சரியா. அடுத்து மணிமேகலை எழுதினது யாருன்னா சீத்தலை சாத்தனார். இந்திர விழா பற்றி சிலப்பதிகாரமும் சொல்லியிருக்கோம், மணிமேகலையும் சொல்லியிருக்கோம். மணிமேகலை வந்து இந்த விழாவரை காதை பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சிலப்பதிகாரம் வந்து அங்கே ஒரு ஷாப்பிங் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம விழாவரை காதை பார்ப்போம். மெய்த்திறம் வழக்கு, சமயக்கணக்கரும் அமையக்கணக்கரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சமயக்கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். சரியா. பாடைமாக்கள் அப்படின்னா ஐம்பெருங்குழுவும் எண்பேராயமும், இது வந்து அடுத்த பாட்டாக வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு. மெய்த்திறம் வழக்குன்னு ஆரம்பிக்கும், சமயக்கணக்கர் அமையக்கணக்கர்னு வரும். இப்படி வந்துச்சுன்னா விழாவரை காதை மணிமேகலையில். அடுத்து தோரண வீதியும் பூரண கும்பம், வாழை, பாவை விளக்கு, கருமமுனும் பல மணல் மாற்றி பழைய மணலை மாற்றி புது மணலை வந்து மாதம்னு சொல்லுவாங்க. தோரணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவை விளக்கெல்லாம் வீட்டில் வைக்கணுன்ட்டு ஒரு விழா மாதிரி விழாவரை காதையில் ஸோ வந்து வைப்பாங்க. அது அந்த ஊர் திருவிழா மாதிரி. அடுத்து அது ரெண்டாவது, அதுலேயே வர்ற ரெண்டாவது பாட்டு. விழாவரை காதையிலே 2 பாட்டு. அடுத்து கொடி பத்து, தன்மணல் பந்தரும் புண்ணிய நல்லுரை பட்டி மண்டபத்து வெண்மணர் பந்தரும் தேவரும் மக்களும் பசியும் பிணியும் அடைந்த அனைவரும் மருங்கின. ஸோ இதெல்லாம் பட்டி மண்டபம் அப்படின்னு வந்துட்டாலே மணிமேகலை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாடைமாக்கள் யாருன்னா ஐம்பெருங்குழு எண்பேராயம். அதுதான் பாடைமாக்கள்னால் பல மொழி பேசும் மக்கள். குழி அப்படின்னா ஒன்று கூடி. தோம்னா குற்றம், கோட்டினா மன்றம்னா நல்லா கூட்டி வைங்கம்பாங்க. மன்றம்னா கோட்டி. பழமொழி பேசும். குழினா ஒன்று கூடி. தோம்னா குற்றம், கோட்டினா மன்றம், பொலம்னா பொன், வேதிகைனா திண்ணை, தூணம்னா தூண், தாமம் அப்படின்னா மாலை, கதிலிகை குடினா சிறு சிறு குடியை பல குடியை கட்டியது தனித்தனியாக சேர்த்து மொத்தமாக கட்டுறது. அடுத்து காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டப்படும் கொடி. கொம்பை வந்து காலூன்றி வச்சு அதில் கொடி கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. காலூன்றி கொடினா கொம்புகளில் கட்டப்படும் கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. இதில் என்ன வினோதம் இருக்குது? துணியாலான கொடி தான். வசி அப்படின்னா மலை. செற்றம்னா சினம், கலாம்னா போர், துருத்தினா ஆற்றிடை குறை, ஆற்றுக்கு நடுவே மணர்த்திட்டு. சரியா. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி, வசினா மலை, செற்றம்னா சினம், கலாம்னா போர், துருத்தினா ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே மணல் திட்டு. சரியா. பட்டிமண்டப முறை, முத்து மாலை தொங்க, சொற்பொழிவு, பட்டிமண்டப முறை, பகவர் கோபம். இது வந்து இந்த பாட்டில் இருக்க அர்த்தம். ஃபஸ்ட்டு பட்டிமண்டப முறையை பற்றி சொல்லுது. அடுத்து முத்து மாலையெல்லாம் தொங்க விடுங்க அப்படின்றாங்க. அடுத்து சொற்பொழிவு, பட்டிமண்டப முறைகள் என்னென்னு சொல்கிறாங்க. அடுத்து பகைவர் வந்து கோபம் பூசல் எல்லாம் விளக்கிடணும். அந்த நேரத்தில் பூஞ்சோலை குளிர மரக்கலையில் வந்து விழா சூப்பராக நடக்குன்றாங்க. இது வந்து பழைய டெட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்கள் இந்த இந்திர விழா நடக்கும் அப்படின்றப்போ 28 நாட்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு விழா 28 நாட்கள் நடைபெறும்ன்றது தான் ஆன்சர். சரியா. காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை சூழ முரசு கொட்டி பசியும் நோயும் பகையும் நீங்கி மலையும் வளமும் எங்கும் பெருவாயாக அப்படின்னு முடிப்பாங்க. சரியா. எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரத்துலையும் கிரீட் தீவில் வந்து கின்னோல சரண்மணி சித்திரக்கல்களில் வந்து காலை போர்
செய்திகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஐம்பெருங்குழு எண்பேராயம், இது கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.